மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். ஏழைகள் மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது. அப்போ அடுத்த கேள்வி ஒன்று வரும், மூணாவது மொழி எதுக்கியா படிக்கணும்? புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ் படிச்சுட்டான், சொல்கிற அளவுக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டான், அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு ஏன் படிக்கணும்னா அதை முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? மாற்றி மாற்றி பேசினா என்ன அர்த்தம்? மூன்றாவது மொழி நான் எதுக்குங்க கற்றுக்கணும்? என் தாய்மொழிங்கிறதோ உங்கள் தாய்மொழிங்கிறதோ நான் ஏற்று வந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ நான் முடிவு எடுக்கணும், எதை வைத்துக்கொண்டு மூன்றாவது மொழியை கற்றுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் நீ கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதுவே போகிறோம் அப்படின்ட்டா நாளைக்கு 8ஆம் கிளாஸோடு படிப்பை நிறுத்திடலாம். இன்ஜினியரிங் படித்தவன்ட்டு ஒரு இன்ச் டேப் கொடுத்துட்டு இதில் எத்தனை அளவீடுகள் இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அரை மணி நேரம் ஆகும். மூன்றாவது எந்த மொழியை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அடிப்படையிலா இல்லை ஹிந்தி மொழியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும்? இவங்க தான் அந்த கதையை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எதார்த்தம் என்ன? நான் திரும்ப இப்படி சொல்லிட்டோமா, ராமநாதபுரத்தில் கல்யாணம் பண்ணால் கூடவே வெப்பாட்டி வந்துருவான்னு ஒருத்தன் சொல்கிறான். தாய்மொழியில் கற்றுக்கிட்டா தான் அறிவு வளரும்னு சொல்கிறது நீங்கள் தானே. என் தாய்மொழி எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏழை மாணவனை பற்றி பேசுகிறேன். பணம் இருக்கிறவனை விட்டுருங்க. வாங்க உங்கள் ஸ்டுடியோ பூரா நடந்து போகும். நடந்து போயிட்டு ஐயா தொல்காப்பியத்தில் அதனுடைய கருப்பொருளை சொல்லு, பத்துப்பாட்டுன்னா என்னன்னா, புறநானூறுன்னா என்ன, அகநானூறுன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்க. யாராவது ஒருத்தர் பதில் சொன்ன உடனே என்னை டப்புன்னு கூப்பிடுங்க, 1000 ரூபாய் ஜிபே பண்ணிடுறேன். நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பேர் உலக அளவில் பண்ணியிருக்காங்கங்கிறீங்க. அறிவு கட்டவன் தான் இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் எடுத்து வைப்பான். இது மாதிரியான ஒரு பொய்யை சொல்கிறீங்க, தொடர்ந்து சொல்கிறீங்க, இந்தியை உள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் அனுமதி இல்லாமல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படிப்பில் எப்படி இந்தியை கொண்டு வர முடியும்? இப்படி 2000 கோடியை வந்து இவங்க நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் வந்தால் தான் நான் தருவேன்றது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்காது. பட்ஜெட்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு 100 ரூபாய் வரியாக கலெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு 50, எனக்கு 50. மத்தியோடைய 50ல் 41% திருப்பி அந்த மாநிலத்திலேயே நான் செலவு பண்ணணும். ஆக 70% உங்களோடது. இந்த 29லேருந்து கொடுக்கறது தான் எஸ்எஸ்ஏ. பொய்யை வந்து இவங்க பச்சையாக சொல்லக்கூடியவங்க இப்போ நீலம் சிகப்புன்னெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மூன்றாவது மொழியை தான் நான் தேர்ந்தெடுப்பதற்கான சாத்தியம் இருக்குது. என் பொண்டாட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் மூன்றாவது மொழி தேர்ந்தெடுக்கிறதுக்கும் எனக்கு ஒரே முக்கியத்துவம் தான். மலையாளத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் இருப்பவர்களெல்லாம் இங்கே தமிழை கொத்துக்கொண்டு தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது அராஜகத்தின் உச்சகட்டம், முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். அப்போ நீ மாற்றான் தாய் மனப்பான்மைன்ற வார்த்தையை பயன்படுத்துறது எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். அறிவு இருந்தால் தானே அந்த 10 பேர் போவான். ஜோதி எரிந்தால் தானே இருளிலிருந்து நம்ம வெளில வருவோம். கண்ணை திறந்தால் தானே இருளிலிருந்து வெளில வருவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இங்கே ஒரே பிரச்சனையாக இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது, இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஃபண்டு தர மாட்டீங்க, நீங்கள் வந்து ஹிந்தியை வந்து திணிச்சிட்டு ஹிந்தியை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் ஃபண்டை தருவின்ற மாதிரிலாம் இங்கே தற்போதைய தமிழக அரசு திமுக வந்து ஒரே கொள்கையோடு நிற்கிறாங்க. என்ன காரணம்? இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இதில் இந்த மும்மொழி கொள்கையில்? திமுக வந்து இந்தியை திணிக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து. ஒட்டுமொத்த பேரையும் சொல்கிறீங்களா? மொத்தமாகவே. ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் 2019 முதல் முறையாக இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது, ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியாவில் தாய்மொழியில் தான் கற்றுக்கணும்னு தெள்ள தெளிவாக சொன்னது பிரதமர் மோடி. இவங்க வேணும்ட்டே பயப்படுறாங்க. இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க 2 விதமான அடிமைகளை தான் உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று, தமிழ் படித்து தனக்கு அடிமையாக இருக்கணும். தமிழ் படிக்குதுன்னா அதுக்குன்னு தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள், பன்னிரப்பாலை இந்த மாதிரிலாம் பெருசாக படிச்சுட்டு 10 பாட்டு 8 தொகை அதெல்லாம் படிக்கிறது இவங்க நோக்கம் இல்லை. ஏதோ கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு ஒழுக்கமாக படித்து விட்டு 10ஆம் கிளாஸோட கிளப்பி விட்டுட்டு, இதான் நீ தமிழ் தான் அற்புதமாக பேசுகிற, எவ்வளோ அழகாக பேசுகிற அப்படிங்கிறதோடு நிறுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா புத்தகங்களை படித்தா, குறிப்பாக தாய்மொழியில் படித்தா அறிவு வளருங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. நம்பர் 1. இவங்க அறிவு வளரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு இது பேசப்படுறதே யாருக்காக? சத்தியமாக விஜயோடைய பையனுக்காகவோ அல்லது பொய்யாமொழியுடைய பையனுக்காகவோ அல்லது உதயநிதியுடைய பையனுக்காகவோ இது பேசப்படலை. அந்த மாதிரி கொழுத்த பணக்காரர்களுக்கு பற்றி பேசலை. இது அரசு பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்காக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அதையே இவங்க தொடர்ந்து மறைக்கிறாங்க.
நான் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏழைகள் 3வது மொழி படிக்கக்கூடாது. அப்போ அடுத்த கேள்வி ஒன்று வரும், 3வது மொழி எதுக்கியா படிக்கணும்? புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ் படிச்சுட்டான், சொல்கிற அளவுக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டான், அதோட மேட்ரு முடிஞ்சிருச்சு, அவனுக்கு ஏன் படிக்கணும்னா அதை முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? 3வது மொழியை நான் படிக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் எதன் அடிப்படையில் முடிவெடுப்பீங்க? இப்போது அண்ணாதுரை ஐயா சொன்னாருன்னு அண்ணாமலை தெளிவாக எடுத்து சொல்கிறாரு, எல்லா மாநிலங்களும் ஏற்றால் நானும் ஏற்றேன்னாரு. அவரையும் அமுச்சு வச்சிட்டீங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அவரும் ரொம்ப வருஷம் இருந்துட்டு கிளம்பிட்டார். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மாற்றி மாற்றி பேசினா என்ன அர்த்தம்? 3வது மொழி நான் எதுக்குங்க கற்றுக்கணும்? என் தாய்மொழிங்கிறதோ உங்கள் தாய்மொழிங்கிறதோ நான் ஏற்று வந்த ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் இங்கே பிறந்துட்டீங்க, அதனால் இவர் தான் அப்பா அம்மா, இதுதான் குலம், இதுதான் மதம், இதுதான் இடம், இதுதான் பொருளாதாரம், இதுதான் தெரு, இதுதான் வாக்காளர் அட்டைன்னு நீங்கள் உங்களிடம் கலந்தாலோசிக்கப்படாமல் முடிவாயிடுச்சு. அது விதி, அப்படி தான் இயற்கை படைச்சிருக்கு. நன்றி. தாய்மொழி நீங்கள் கேட்டு வந்ததில்லை. ஆங்கிலம் நீங்கள் கேட்டு வந்ததாகவே வச்சுப்போம். அதாவது ஆங்கிலம் படித்தா உலகம் பூரா போகலாங்க. எவ்வளோ அற்புதமான விஷயம் தெரியுமா? நம்ம காடுவெல்லாம் அடிமைகளை இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மெக்காலையெல்லாம் அடிமைகளை உருவாக்குறதுக்கு தான் படிப்பே. அந்த அடிமையை வச்சுக்கோங்க, இங்கிலீஷை நீங்கள் வச்சுக்கோங்க, வேணாம் சொல்ல. இப்போது நான் வந்து ஒரு 3வது மொழியை படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏன் வரப்போகுது? நான் எப்போ முடிவு எடுக்கிறேன்? 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான், நான் 10வது முடித்ததுக்கப்புறம் தான் நான் முடிவு எடுக்கிறேன், இந்த மாதிரி இந்த படிப்புக்குள்ளே போக போகிறேன். இதற்கு இங்கே எனக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டிலே கூட இருக்குது, இந்தியாவுக்குள்ளே இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. இப்போ நான் முடிவு எடுக்கணும், எதை வைத்துக்கொண்டு 3வது மொழியை கற்றுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் நீ கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதுவே போகிறோம் அப்படின்ட்டா நாளைக்கு 8ஆம் கிளாஸோடு படிப்பை நிறுத்திடலாம். அதுக்கு மேலே என்ன பிரயோஜனம்? இப்போ பிஏ படித்தவன்லாம் என்னத்தை கழட்டி மாட்டிட்டான். இன்ஜினியரிங் படித்தவன்ட்டு போய் ஒரு இன்ச்சு டேப்பை கொடுத்தா, இன்ஜினியரிங் படித்தவன்ட்டு ஒரு இன்ச்சு டேப் கொடுத்துட்டு இதில் எத்தனை அளவீடுகள் இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள். அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அவன் இன்ஜினியரிங் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பான். நான் குற்றம் வந்து மாணவர்கள் மேலே சொல்ல. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கை அப்படின்றத 3வது எந்த மொழியை வேணாலும் தேர்ந்தெடுக்கலான்ற அடிப்படையிலா இல்லை ஹிந்தி மொழியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும்? இவங்க தான் அந்த கதையை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எதார்த்தம் என்ன? நான் திரும்ப இப்படி சொல்லட்டுமா? ராமநாதபுரத்தில் கல்யாணம் பண்ணால் கூடவே வெப்பாட்டி வந்துடுவான்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் அந்த ஆளை என்ன சொல்லணும்? அவன் தான் சொல்றான், நீ அங்க கல்யாணம் இல்லைன்னா இப்படி மாத்திப்போமா, நாகரிகமா மாத்திப்போமா, ராமநாதபுரத்தில் கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் தான் அப்படிங்கிறான். பகுத்தறிவாதி அவன். சரி, இத்தனைக்கும் பெரிய ஞானம்லாம் பண்ற இருக்கிறவன் அப்படி ஒரு பொய்ய சொல்றான். இந்தி எங்க வந்திருக்கு? இப்போ கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள் பேரை என்னால சொல்ல முடியும். பீகார்லயோ, வெஸ்ட் பெங்கால்லையோ, மகாராஷ்டிராலேயோ, ராஜஸ்தான்லேயோ அல்லது சத்தீஸ்கர்லேயோ 3வது மொழின்னு அவங்க எதை தேர்ந்தெடுத்திருக்காங்க? நீங்கள் பீகார் எடுத்துக்கோங்களேன். பீகாரில் வந்து பெங்காலியும் இன்னும் 2 மொழியும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் அதே மாதிரியே வேற மொழி, அங்கெல்லாம் இந்தி தேர்ந்தெடுக்கப்படலை. 3வது மொழியாக இந்த மாநிலங்களில் எல்லாம் இந்தி தேர்ந்தெடுக்கப்படலை. வெஸ்ட் பெங்காலில் எது பேசுவாங்க? பங்களா மொழி தானே பேசுவாங்க. வங்காள சாத்தியம் நினைக்கிறீங்களா நீங்க அப்படி பண்றது? நானும் நீங்களும் எங்க முடிவு எடுக்கணும் சாத்தியமா இல்லையாங்கிறது. முதல்ல தமிழ்நாடை சுற்றி 4 மாவட்டங்கள் மாநிலங்கள் இருக்கு. ஆந்திரா இருக்கு, கர்நாடகா இருக்கு, கேரளா இருக்கு, தெலுங்கானா இருக்கு. சரி, நான் அந்தந்த பார்டர்ல இருக்கிறவன் எந்த மொழியை படிக்கணும்? இப்ப நான் வந்து தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கேங்க. சரி, தமிழ்நாடு ஒசூர்ல இருக்கேன். நான் கன்னடிகா. எனக்கு நீங்க தமிழ்ல தான் சொல்லி கொடுப்பீங்கன்னா நான் தாய்மொழியில கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றது நீங்க தானே. தாய்மொழியில கத்துக்கிட்டாதான் அறிவு வளரும்னு சொல்றது நீங்க தானே. என் தாய்மொழி எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏழை மாணவனை பத்தி பேசுறேன். பணம் இருக்கிறவனை விட்டுருங்க, பணம் இருக்கிறவனை விட்டுருங்க. கண்ணதாசன் சொன்ன மாதிரி காலையில ஜப்பான்ல காஃபி, மத்தியானம் நியூயார்க்கில் கேபரேன்னு போகக்கூடியவனை விட்டுருங்க. இந்த ஏழை மாணவனை பற்றி சொல்லுங்க. நீங்கள் யார் தடுக்கிறதுக்குன்னு கேட்குறேன். இதை முதல்ல 3 மும்மொழி கொள்கைன்னு பேசுறதே தப்பு. இது என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய மொழி திட்டம்னு சொல்லணும். சரி, தேசிய மொழி திட்டம்னு சொல்லணும். சரி, நீங்கள் தமிழ் நல்லா கற்றுக் கொடுத்தீங்களா? கிட்டத்தட்ட 50 வருடங்களாக தமிழில் வந்து அற்புதமாக கற்றுக் கொடுத்துட்டோம். வாங்க உங்கள் ஸ்டுடியோ பூரா நடந்து போவோம். நடந்து போயிட்டு ஐயா தொல்காப்பியத்தில் அதனுடைய கருப்பொருளை சொல்லு. கவிதையெல்லாம் வேண்டாம், சும்மா தொல்காப்பியம் என்னங்க சொல்லு. சிலப்பதிகாரம்ங்கிறதுல ஒரு 2 கதாபாத்திரம் பேரை சொல்லு. பன்னிருப்பாலை அப்படிங்கிறதுனா என்னன்னு சொல்லு. 10 பாட்டுன்னா என்னன்னா, புறநானூறுன்னா என்ன, அகநானூறுன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்க. யாராவது ஒருத்தர் பதில் சொன்ன உடனே என்னை டப்புன்னு கூப்பிடுங்க, 1000 ரூபாய் ஜிபே பண்ணிடுறேன். இதுதான் நீ தமிழ் கற்றுக் கொடுத்த அறிவு வளராது. ஏன்னா உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து அவனை அறிவாளி ஆக்கணுங்கிற எண்ணமே இல்லை.
நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பேர் உலக அளவில் பண்ணியிருக்காங்கங்கிறீங்க. அறிவு கட்டவன் தான் இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் எடுத்து வைப்பான். ஒவ்வொரு வருஷமும் +2 முடிக்கிறது எத்தனை லட்சம் பேர், நீங்கள் வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு காட்டுங்க, உள்நாட்டில் அறிவாளியாக திரியிறோன்னு காட்டுங்க. எனக்கு புதுக்கோட்டைக்கோ அறந்தாங்கிக்கோ பட்டுக்கோட்டைக்கோ இது திருச்சிக்கோ துறையூருக்கோ போக தெரியாதா? அங்கெல்லாம் நீ சொல்லிக் கொடுத்து தானே வச்சுட்டு வளர்றான். அவெல்லாம் அறிவார்த்தமாக வந்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நீ அட்டண்டன்ஸை மட்டும் வச்சுட்டு பேசுற. அட்டண்டன்ஸ் காமராஜ் ஐயா சோத்து போட்டதுனால வந்தது, எம்ஜிஆர் ஐயா அதில் சத்துணவு கொடுத்ததுனால வந்தது. சரி, அப்படித்தான் இங்க அட்டண்டன்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்பம் படிச்சதுனால பையன் படிச்சான், அதனாலதான் வந்தது. நீங்க பண்றதுனால வரல. 1920 பாரதி சொன்னான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. அப்ப ஈவே ராமசாமி ஐயா கிட்ட தாடிக்குள்ள அவர் வளர்க்கல. அந்த அந்த 1920 காலகட்டத்தில் சொல்றேன். அவர் நல்லா மீசையெல்லாம் வச்சுட்டு வேற வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இது மாதிரியான ஒரு பொய்யை சொல்றீங்க, தொடர்ந்து சொல்றீங்க, இந்தியை உள்ள கொண்டு வருவாங்கன்னு சொல்றீங்க. உங்க அனுமதி இல்லாம கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படிப்புல எப்படி இந்தியை கொண்டு வர முடியும்? ஓகே, எப்படியும் 2020 நீங்க பேக் ஆக போறீங்க, மீதி இருக்கிறவங்க அவங்களாவே அழிஞ்சு போக போறாங்க. அதுக்கான முடிவுகளை தான் எடுத்துக்கிட்டு நடக்குது நடக்கலன்ற அடுத்து இப்படி 2000 லட்சம் கோடியை இவங்க நிப்பாட்டி வச்சு நீங்க வந்தா தான் நான் தருவேன்றது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்காது. பட்ஜெட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ? கல்விக்காக நீங்க செலவு பண்றது 40,000 கோடி. சரி, இந்தியாவிலேயே முதன்மை எக்கானமி அப்படின்னு நீங்க தானே ஆளுநரை படிக்க சொன்னீங்க. நல்ல வேலையா அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு தப்பிச்சு ஓடிட்டாரு. நீங்க பெரிய ஆள் தானே. 40,000 கோடி கல்விக்கு செலவு பண்றீங்க. இந்த 3.5 லட்சம் கோடிக்கு இது பண்றீங்க, பட்ஜெட்டை தயார் பண்றீங்க. கிட்டத்தட்ட 25-26 லட்சம் கோடிக்கு இங்க வணிகம் நடக்குது. 2000 கோடி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? வரிப்பணம் கேட்கறாங்க. நாங்க கொடுத்த வரிப்பணத்தை தானே கேட்கிறோம். பாருங்க, அதுதான் அங்கதான் இந்த கேள்வி மட்டும்தான் இவங்க உங்களை குழப்பினதில்லை. நீங்க கேட்ட புத்திசாலித்தனமான கேள்வி. மற்றதெல்லாம் அவங்க குழப்பினதுனால வேற வழி இல்லாமல் நீங்க கேட்டீங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு 100 ரூபாய் வரியாக கலெக்ட் ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு 50, எனக்கு 50, மாநிலத்துக்கு 50, மத்திக்கு 50. ஆமா, மத்தியோடைய 50ல் 41% திருப்பி அந்த மாநிலத்திலேயே நான் செலவு பண்ணணும். ஆக 70% உங்களோடது, 29% தான் என்னோடது. அதுலேயும் நீங்க கேட்குறீங்க. இந்த 29லேருந்து கொடுக்கறது தான் எஸ்எஸ்ஏ. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க 50ல இருந்தோ உங்க 41% இருந்தோ கொடுக்கறது இல்லை. பொய்யை இவங்க பச்சையா சொல்லக்கூடியவங்க இப்ப நீலம் சிகப்புன்னெலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. அப்பனா அது ஓம்பணமா, நாங்க தானே சம்பாதிச்சு கொடுத்தோம் அப்படின்னு நீங்க பேசுவீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லியிருக்கேன். 6 மாநிலங்கள் தான் 50% பணத்தை கொடுக்குது. மீது 22 மாநிலம் பணம் உற்பத்தி பண்ணலை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் வாங்குறாங்க. அவங்க வாங்கினதுனால தானே உங்க உற்பத்தி விற்பனை ஆகுது. நீங்க டெய்லி தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டு வாங்குறதுக்கு எவனும் இல்லைன்னா நீங்க உற்பத்தி செய்த ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அப்ப அந்த 22 மாநிலங்கள் வாங்கும் சக்தியை கொண்டது, 6 மாநிலங்கள் உற்பத்தி செய்யும் சக்தியை கொண்டது. 2 ஒன்று தானே, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லையே. சரி, தமிழ்நாட்டில் எப்படி 6 மாவட்டங்கள் தானே உற்பத்தியில பெரிய அளவில் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 28 மாவட்டங்கள் வாங்குகின்ற சக்தியை பெற்று அந்த 6 மாவட்டங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 28 விட்டுறலாமா? கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு 6 மாவட்டங்களை மட்டும் நல்லா வளம் கொடுக்க வச்சுட்டு இவங்களெல்லாம் விட்டுறலாமா? எவ்வளவு நாளைக்கு இதே கதையை உங்களுக்கு திரும்ப திரும்ப கதைன்னு சொன்னாலும் அவங்க சொல்ற ஒரு ஆணித்தரமான பதில், இவங்க ஏதோ ஒரு வகையில நீங்க சொல்ற மும்மொழி கொள்கைன்னு சொல்ல வேண்டாம், தேசிய கல்விக் கொள்கை, அதன் வழியாக ஹிந்தியை திணிப்பதற்கு தான் சொல்றாங்க. எப்படி கொண்டு வர முடியும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பள்ளியில் 50 பேர் இருக்கான் அப்படின்னா 50 பேர்ல ஆளுக்கு ஒரு மொழி, நான் பிரெஞ்சு, நான் மலையாளம், ஏதோ ஒரு மொழி, தெலுங்கு, இப்படி எடுக்கும் பட்சத்துல ஒருத்தருக்கும் ஒரு ஆசிரியர் போட முடியுமா? வாய்ப்பு கிடையாது. அப்போ யார் பெரும்பான்மை எடுக்கிறாங்களோ அந்த ஆசிரியர் தான் போடுவாங்க. அந்த வகையில ஹிந்தியை உள்ள கொண்டு வர பாக்குறாங்கன்னு ஒரு கருத்து வருது. இதை விட ரொம்ப மோசமா கேவலமா ஒரு விஷயத்த சிந்திக்க கூடாது. நிறைய மொழி கற்றுக் கொடுத்தா நிறைய ஆசிரியர்களை நியமிக்கணும். அதன் மூலமா வேலை வாய்ப்பு அதிகம் வரும். ஒரு ஆசிரியருங்கிறவன் குறைந்தபட்சம் தன்னுடைய வாழ்க்கையில 4000 மாணவர்களை உருவாக்குறான், 4000 அறிவாளிகளை உருவாக்குறான். 4 லட்சம் பேரை பார்ப்பான், 20 கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 4000 பேரையாவது உருவாக்குறான். இது மிகப்பெரிய விஷயம். ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பதனால், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3வது மொழி கற்றுக்கிறது தான் என்னுடைய உண்மையான முடிவு. முதல் 2 மொழி நான் எடுத்த முடிவுனால வரல. என் தாய்மொழி தமிழாக அமைந்தது எனக்கு பெருமை. ஆங்கிலம் உலகம் பூரா எனக்கு செல்லுபடியாகுங்கிறதுனால நீ சொல்லிக் கொடுக்குற இல்லையா, என்னை அடிமையாக்க கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோட நீ சொல்லிக் கொடுக்குற இல்லையா, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த 3வது மொழியை தான் நான் தேர்ந்தெடுப்பதற்கான சாத்தியம் இருக்கு. என் பொண்டாட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் 3வது மொழி தேர்ந்தெடுக்கிறதுக்கும் எனக்கு ஒரே முக்கியத்துவம் தான்.
ஏன்னா என்னுடைய சித்தப்பனையோ அங்கே அப்பனையோ மருமகனையோ மச்சானையோ நான் தேர்ந்தெடுக்க முடியாது. அவங்களே இயல்பாக வந்துருவாங்க. பொண்டாட்டி தான் எனக்கு நான் தேர்ந்தெடுக்க முடியும். பொண்டாட்டி வந்து அம்மாவுக்கு பிரச்சனை, மாமியார் மருமகள் சண்டை அந்த தான் அப்படின்ற மாதிரி தாய்மொழிக்கு பிரச்சனை வந்துடும் சொல்றேன். ஒத்துக்கிறேன். இது எப்படி இருக்கு தெரியுமா? காட்ரேஜில் போய் பூட்டை வாங்கிட்டு எனக்கு ஒரு சாவி போறாது 3 சாவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 சாவி வாங்கி கொடுத்த உடனே ஏய் அப்போ உங்ககிட்ட ஒரு சாவி இருந்து நீ திருடிட்டினா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. காட்ரேஜ் கம்பெனி ஒரு பீரோவுக்கு ஒரு பூட்டுக்கு 3 சாவி தான் ரெடி பண்ணும். வேற 4வதெல்லாம் அது ரெடி பண்ணாது. இருக்கிறது 3 தான். அது வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ தயார் பண்ணிட்டு வந்து என் வீட்டுல திருடிட்டினா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்தி திணிப்ப மாநில சுயாட்சி பேசுகின்ற கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலமும் மத்தியமும் தனக்கான பாதையை ரெடி பண்ணி கொள்ளலாம்ங்கிற அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கல்வியில உன்னை கேட்காம நான் எப்படி கொண்டு வருவேன்? இது அடிப்படை இல்லையா? நீ வந்து திருட்டுத்தனம் இன்சூரன்ஸ் எடுக்கிற கதை தெரியுமா? என்னுடைய வாழ்க்கைக்கு நீ இன்சூரன்ஸ் எடுத்துட்ட, உன் கம்பெனி போண்டி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்போ உன் கம்பெனிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடு, அதுல எனக்கு பங்குதாரரா போடுன்னு சொன்னா இன்சூரன்ஸ்காரன் சிரிப்பான். டே கிளம்பி போடா டே அப்படின்வான். ஏன்னா அவனுக்கு தெளிவா தெரியும் தன்னை தற்காத்துக்குள்ள என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி கதைகளை சொல்லி சொல்லி அறிவாளிகளை உருவாக்க கூடாது, ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடாது, 3வது மொழி என்று ஒன்றை இருக்கவே கூடாது, மலையாளத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் இருப்பவர்களெல்லாம் இங்கே தமிழை கொத்துக்கொண்டு தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது அராஜகத்தின் உச்சகட்டம், முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். இதை தொடர்ந்து நீங்க செய்வீங்கன்னு சொன்னா நான் அதை அனுமதிக்க போறதில்லை. விவாதம் 2000 கோடியை பத்தி மட்டும்தான். மீண்டும் 3 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு நீங்க தமிழர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதமாக வளம் இது எனக்கு என்ன கேள்வினா, இதில் நடக்கக்கூடாது, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி ஒரு பார்வையில பார்த்தாலும் இன்னொரு பார்வை இதை வேணாம்னு சொல்றவங்களுடைய பிள்ளைகள். விஜய் கேள்வி கேட்டாங்க, விஜய் நீங்க பேசுறீங்க, உங்க பிள்ளை எங்க படிக்கிறாரு? அன்பில் மகேஷ் நீங்க எங்க, உங்க பிள்ளை எங்க படிக்கிறாங்க? உதயநிதி உங்களுடைய பிள்ளை எங்க படிக்கிறாங்கன்னு இந்த கேள்வி வரும்போது இந்த பக்கம் பார்க்கும்போது ஆமா இவங்க கேள்வி கேட்கறவங்க பிள்ளைகள்லாம் மட்டும் எங்கெங்கே சேர்த்து வைக்கிறாங்களே, நமக்கு மட்டுமான பதில் ஏன்னு இந்த கோணத்துல பார்க்கும்போது என்ன சார் பதில்? உண்மையாகவே அந்த கோணத்துல ஏழை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் பார்க்கணும். நானும் நீங்களும் பார்க்கக்கூடாது. நானும் நீங்களும் அதாவதுங்க, அரசு பள்ளியில் படிப்பது என்றால் வேற வழி இல்லாமல் படிக்கின்ற ஒன்றுங்கிற எண்ணமே தப்பு. அரசு பள்ளியில் படித்தால் அது பாதுகாப்பானது, அற்புதமானது, விஷக்கிருமிகள் உள்ள வர மாட்டாங்க, என் பெண்ணுக்கு பாதுகாப்பு, அங்க அந்த பள்ளியில படிச்சா இப்படி நான் உயர்வாக நினைத்து அங்க அனுப்பணும். ஆனால் நான் இப்ப என்ன பண்றேன், வேற வழி இல்லைன்னா அங்க பண்றேங்கிற அளவுக்கு நீங்க கொண்டாந்து விட்டீங்க. 50 வருடமா ஆட்சி செய்து ரொம்ப சந்தோஷம். இப்ப கான்வென்ட்ஸ் இருக்கு. கான்வென்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல நிறைய பேர் 3 மொழி படிக்கிறாங்க. அங்க காங்கிரஸ் ஒரு திட்டம் கொண்டு வந்தது, கபில் சிபில் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். என்ன திட்டம் கொண்டு வந்தாருன்னா 25% ஏழை மாணவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. எந்த கான்வென்ட்ல கொடுக்குறாங்க? ஆனா அதையாவது நீ பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 25% உறுதியா நீ கொடுக்குறியா? இங்க வாங்க கஸ்பர், இங்க வாங்க கஜேந்திரகுமார், நீங்கெல்லாம் கரெக்டா பண்றீங்களான்னு கேட்டிருந்தா நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அர்த்தம் இல்லாம போயிருந்திருக்கும். ஆனா மாவட்ட கர்நாடகா பக்கத்துல இருக்கிறவங்கள கான்வென்ட்ல போய் சேர சொல்லுங்க சார், அங்க ஒன்றும் ஃபீஸ் இல்லைல்ல, அங்கதான் 3வது கற்றுக் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு தெளிவா சொல்லலாம். அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் உருப்பிட மாட்டேன், அடுத்தவனையும் பயமுறுத்தியோ மிரட்டியோ உருப்பிட வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதுனால தான் நாம் இந்த கேள்வியே கேட்கிறோம். அப்போ நான் வந்து போய் நீ ஏன் வந்து ஜெயலலிதா அம்மா அதுக்கு ஒரு முறை அற்புதமா பதில் சொன்னாங்க. நீங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துடுறீங்க, நாங்க மட்டும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் படுக்கணுமான்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க ஜெயலலிதா அம்மாட்ட. ஜெயலலிதா அம்மா அதுக்கு அற்புதமா பதில் சொன்னாங்க, நீங்க அப்போலோக்கு வந்தா பணம் செலவு தான் ஆகும். நான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னா என்னை கவனிப்பதற்காக நிறைய நோயாளிகளை கவனிக்க முடியாமல் போயிடும். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராததுக்கு காரணம் அங்கே தரம் இல்லைங்கிறதுக்காக இல்லை, நான் வந்தால் அந்த இடத்துல மற்றவர்கள் பாதிக்கப்படுவாங்க. இது நியாயமான ஒரு பதில். விஜய்க்கும் அதை சொல்லலாம். விஜய் ஏன் வந்து டீ கடையில் சாப்பிட மாட்டேங்கிறாரு, ஏன் வீட்டில் தான் டீ சாப்பிட்றாருன்னா, டீ கடைக்கு அவர் வந்து சாப்பிட்டாருன்னா அந்த ரோடு ஸ்தம்பிக்கப்படும். இதெல்லாம் புரியாம பேசக்கூடாது. என்னுடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறானா, அன்பில் பொய்யாமொழி பையன் பிரெஞ்சு படிக்கிறானா விட்டுருங்க. இவன் தமிழ் படிச்சு மட்டும் பன்னீரபாலையை சொல்ல போறானா, இல்ல தொல்காப்பியம் சொல்ல போறானா, குரலோவியம் சொல்ல போறானா, இல்ல அவங்க அப்பாவுக்கு தான் இதெல்லாம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. உதயநிதி படத்துக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாரு, அமைச்சர் ஆயிட்டாரு, சந்தோஷம். அவர் பையன் என்ன படிச்சா நமக்கு என்ன? என்னுடைய பிரச்சனை அது இல்லை. ஆனால் ஏழை மாணவர்களை படிக்கிறது நீ தடுக்கிறதுங்கிறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். இல்லை, இத்தனை கேள்வி வரும் பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இதுக்கான கருத்தை அவருடைய பதிவை விட்டுக்கிட்டே இருக்கார். காரணம்,
திமுக எதுக்குது, அதிமுக எதுக்குது, விஜயும் எதிர்க்கிறாரு, சீமானும் எதிர்க்கிறாரு. இப்போ அண்ணாமலை மட்டும்தான் கேள்வி கேட்கிறாரு, உங்க பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்கன்னு. இது ஒரு மட்டுமா இல்ல, இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஆசை நாயகி ஆங்கிலத்தை சொல்றாங்க, அத்தை மகள்னு தமிழை சொல்றாங்க, ஒரு அசிங்கமான வார்த்தையை குறிப்பிட்டு ஹிந்தியை சொல்றாங்களே. இதையும் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு மொழி தாக்கம் இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்குதுன்னு ஒரு முதல்வர் சொல்றாரு. அதன் மூலமா மாற்றாந்தாயின்னா அவ வந்து கொடுமை தான் படுத்துவான்னு லேபிள் குத்துறாரு. இவங்க அப்பா காலத்துல இருந்து இதான் இவங்களுக்கு வேலை. எவனை பார்த்தாலும் லேபிள் குத்திடுறது. இவன் பிராமணன், இவன் அவன், இவன் இவன் அப்படின்னு எதையாவது ஒரு லேபிளை குத்துறது தான் இவங்களுக்கு வேலை. மாற்றாந்தாயின்னா மாற்றாந்தாய்ங்கிறது தவறா? ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி இறந்துட்டா தன்னை குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறோன்னு சொல்றான்னு நினச்சா அது தவறா? அப்போ நீ மாற்றாந்தாய் மனப்பான்மைன்ற வார்த்தையை பயன்படுத்துறது எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை வந்துடும். மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னா அங்கேயே பிரச்சனை வந்துடும். ஸோ கேவலமான வார்த்தைகளை இவங்க தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. அப்படித்தான் பயன்படுத்துவாங்க. என்னுடைய கேள்வி, அண்ணாமலை தனித்து இதுக்கு மட்டுமா நிற்கிறாரு? மெட்ரோவுக்கு பணம் இல்லைன்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே, நாங்களே பண்ணுறோம்னு அதிமுக முடிவு எடுத்து நான் ஜப்பானில் போய் கடன் வாங்கிட்டு வந்துக்கிறேன், அதுக்கு எனக்கு கமிஷன் கிடைக்கும், எனக்கு ஒன்றும் மத்திய அரசினுடைய அமௌண்ட்டு வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு கடைசியில் அங்கே போய் கடனெல்லாம் வாங்க முடியாமல் தத்தளித்த போது அண்ணாமலை ஒருத்தர் தானே குரல் கொடுத்து மத்திய அரசுக்கிட்டேருந்து பணம் வாங்கி கொடுத்தாரு. அண்ணாமலை அதுக்கு மட்டுமா பேசினார்? இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு தப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜனவரி 26 அண்ணாமலை ஜாஃபர் சாதிக்குங்கிறது யாருங்க? ஏதோ பிரச்சனை இருக்குது, அவருக்கு எப்படி ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க, அவருக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, இவர் யாருன்னு பார்த்தா பின்புலம் சரியில்லையேன்னு முதல்ல எழுதுனதும் அண்ணாமலை தானே. அறிவாளி அப்படித்தான் பண்ணுவான். கூட வர்றவன் பின்னாடி தான் வருவான். 10 பேர் பின்னாடி வர்றாங்கங்கிறதுக்காக அந்த ஒத்தையால வந்து நீங்கள் அடிமைன்னு சொல்லிடுவீங்களா, இல்லை முட்டாள்னு சொல்லுவீங்களா? அறிவு இருந்தால் தானே அந்த 10 பேர் போவான். ஜோதி எரிந்தால் தானே இருளிலிருந்து நம்ம வெளில வருவோம். கண்ணை திறந்தால் தானே இருளிலிருந்து வெளில வருவோம். ஜோதி கூட தேவையில்லை. அடுத்தது, ஸோ அண்ணாமலை ஒருத்தர் எதிர்க்கிறாருன்னா இதை மட்டுமா எதிர்க்கிறாரு? எத்தனையோ விஷயங்களை சொல்றாரு. இந்த காந்திங்கிறவர் யார், அவருடைய பின்புலம் என்னங்கிறத சொல்றாரு. நிறைய பேரை பற்றி சொல்றாரு. பொன்முடி ஐயாவை பற்றி சொல்றாரு, செந்தில் பாலாஜி ஐயாவை பற்றி சொல்றாரு. எத்தனையோ பேர் அவர் தான் சொல்றாரு. எடப்பாடி ஐயாவை சொன்னாரு, இல்ல மற்ற எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள சொன்னாங்க. இவங்க வந்து ஒன்றுக்கு முடிவெடுப்பாங்க, ஒன்றுக்கு முடிவெடுக்காம இருப்பாங்க. சீமானை எதிர்க்கணும்னா திமுக வாய முடிக்கும். தீக்க ஆட்களை எல்லாம் போய் வீட்டிலலாம் போய் எதுவும் பண்ணாத, அந்தாலும் அடிச்சிருவான், நல்ல பவுன்சர்ஸ் வச்சிருக்கான், ஒரு ஓரமாக பண்ணிட்டு வீட்டுக்கு எதிராக போராட்டம்னு சொல்லிட்டு வந்துருன்னு சொல்லும். இந்த கேவல அரசியல்களை நீங்க பண்ணுவீங்க. அண்ணாமலைக்கு அதுக்கான அவசியமே இல்லை. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.